இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உதடுகள் தூரமாக இருக்க வேண்டும், உள்ளங்கள் அருகில் இருக்க வேண்டும். அன்புமிகு இறைமக்களே, பொதுக்காலத்தின் 22ஆம் ஞாயிறு இன்று ஆண்டவருடைய வார்த்தையானது நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து உச்சரிக்கப்பட வேண்டும், வெறுமனே உதட்டினால் அல்ல என்பதை ஒவ்வொரு வாசகங்கள் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றன. சிறப்பாக நற்செய்தி வாசகம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 23 ஆகிய அந்த பெரிய நற்செய்தி வாசகங்கள் குறிப்பாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் வழக்கப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர் தவறே செய்ய மாட்டாரோ அவரிடம் போய் கேள்வி கேட்கிறார்கள். யார் ஒருவர் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாரோ, யார் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படாதவரை போய் சோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். இருந்தாலும் இயேசு மிக அற்புதமான முறையில் இன்றைய நாளிலும் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் உண்கிறார்களே. யூதர்களுடைய மரபை இன்று வரை நாம் பின்பற்றி வந்திருந்தோம் என்றால் தமிழருடைய மரபு கூட இது. இந்த மரபை சுத்தமாக இருத்தல், விருந்தோம்பல், இவையெல்லாம் மரபு. வீட்டுக்கு முன்னாடி சாணி போடுதல், வேப்ப மரங்களை வளர்ப்பது, வேப்ப மரத்தில் இருக்கின்ற அந்த இலைகளை, காய்களை சரியான முறையில் பயன்படுத்துதல், இவ்வாறு மரபோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய உடல் தூய்மையானது, புற தூய்மையானது மிக சிறப்பாக இருக்கும். அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை பார்த்து உம்முடைய சீடர்கள் கைகளை கழுவாமல் உண்கிறார்கள் என்று தான் சொல்கிறார்கள். இயேசுவை பார்த்து நீங்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குற சீடர்கள் தான். ஒருவேளை சீடர்களுக்கு ரொம்ப பசி எடுத்துகிட்டு இருக்குமோ என்னன்னு தெரியல, வேக வேகமாக போய் கை கழுவாமல் சாப்பிட்டார்களோ என்றது. இயேசு கை கழுவாமல் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக எவ்வாறு நாம் சாப்பிடும் பொழுது இந்த புற தூய்மை கை கழுவதை முக்கியமாக கொண்டிருக்கிறோமோ, அதே போல் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய தெய்வீக உணவை, அந்த அழியாத உணவை, இயேசுனுடைய திரு உடல் திரு இரத்தத்தை உண்ணுகின்ற வேளையிலே நம்முடைய ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும். கை கழுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல நம்முடைய ஆன்மாவை பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும் என்பதை தான் இங்கு இயேசு ஆழப்படுத்துகிறார். எனவே நம்முடைய ஆன்மா கழுவப்படாமல், நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்படாமல், நம்முடைய ஆன்மா கடவுளை நோக்கி ஒரு ஆன்மாவாக இல்லாமல் பாவ வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாம் வெறுமனே புற தூய்மைக்கு, வெளிப்புற தூய்மைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் அவற்றை எசையா இறைவாக்கினர் வழியாக இயேசு கிறிஸ்து எதற்கு ஒப்பிடுகின்றார்? நாம் வெளிப்புற தூய்மைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தால் உதட்டினால் கடவுளை புகழ்கின்ற மக்களாக, வெறுமனை வாய் பேச்சுக்கு கடவுளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ்லார் மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி என்று நாம் வெறுமனே உதட்டினால் கடவுளை புகழ்கின்ற மக்களாக வாழ்கின்றோமே தவிர, மாறாக உள்ளத்தினால் கடவுளை புகழ்கின்ற அந்த உன்னதமான மக்களாக நாம் மாறக்கூடிய ஆசிரியரைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருள்கின்றார். ஆம், உதட்டினால் நாம் கடவுளை புகழும்பொழுது கடவுளை விட்டு வெகு தொலைவில் செல்கின்றோம். பாவம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது உதட்டினால் நாம் கடவுளை புகழ்கின்றோம். உதட்டினால் கடவுளை புகழ்வது அவ்வளவு எளிதல்ல. கடவுள் மயங்கிவிட மாட்டார். ஆனால் மனிதர்களை உதட்டினால் நாம் புகழும் பொழுது அவர்கள் மயங்கி விடுவார்கள். உள்ளத்தினால் கடவுளை புகழ்வோம், நம்முடைய வாழ்வு என்றென்றும் உயர்வடையும். அதற்கான சிறப்பு ஆசிரியை எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்றென்றும் இன்றைய நாளிலே நமக்கு அருளி, இந்த நாளிலே சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் தேதி நாம் நினைக்கின்ற எல்லா காரியங்களிலும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய அருள் ஆசீர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. உள்ளத்திலிருந்து மரியே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவுக்கே நன்றி.